வணக்கம் உறவுகள், நம்ம தமிழ் சொந்தங்களாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபியால் நல்லா இருக்கிறேன். வாங்க பிடிஎஃப்பில் போவோம். காலையில் எழும்பி ஜெபம் பண்ணி போட்டு வேலை தேட்டர் வசனங்களை படித்து போட்டு வேலைக்கு போகணும். 8:30 தொடங்கின வேலை 3:30 அடிச்சு நறுக்கி நிமித்தி போட்டு ஓடி வந்து ஆராதனை போகண்டு கண்டு எல்லாத்தையும் செய்து ஆயத்தப்படுத்தி கொண்டு ஓடி வந்து தலைவனை பிடிச்சிட்டேன். தலைவனை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த தலைவனை பிடிக்கலைன்னு சொன்னால் ஆராதனைக்கு போகிறது பிரயோஜனமே இல்லை. என்னென்னு கேட்டால் 6 நாள் வேலை செய்கிறோம். இந்த அரை நாளையாவது முழு நேரமாக தேவனை கொடுக்கணுன்றது என்னுடைய விசுவாசம். தேவன் கிருபையாக அந்த டைமுக்கு போய் இந்த குழப்பம் இல்லாமலுக்கு தலைவன் வந்துடுவான். தலைவனில் இருந்தாச்சு. வாங்க களைப்பு. முதலாவது ஒரு அனனாஸ் எடுத்திருக்கிறார், மற்றது ஒரு பாடிஸ். இது ரெண்டும் போய்க்க சாப்பிட்டு கொண்டு போகலாம். ஏறக்குறைய 2 மணித்தியால பிரயாணம் போயிடலாம் நல்லபடியாக. சரியாக 6 மணிக்கு ஆராதனை தொடங்கும். அந்த ஆராதனைக்கு சரியாக சமூகம் கொடுக்கக்கூடிய மாதிரி பயணம் இருக்கும். தேவனை கூடான போல நன்றி. அதே போல் வாங்க விடயத்துக்குள்ளே போவோம். என்னென்று கேட்டால் மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாமே ஒருத்தர் ஒன்றை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இலங்கைக்கும் கப்பல்கள் வந்திருக்குது, இந்தியாவுக்கும் கப்பல்கள் வந்திருக்குது. அது நல்லபடியாக தேவனுடைய சுத்த கிருபையால் எந்த பிரச்சனையும் இல்லாமலுக்கு அப்படியே சுலமாக போகணும்னு சொல்லி தேவன் பரத்தில் இருக்க தேவனிடத்தில் நான் எப்பவும் ஜெபம் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி உலகங்களுக்கு நாடுகளுக்கு பொறுப்புகளாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் அவர் இடைப்பட்டு அவர்கள் ஒரு சமாதானமாக போகிற மாதிரி ஒரு பாதையை திறக்க தேவன் கிருபை செய்வார். சிலருக்கு என்ன தேவன் என்று சொல்லி கேட்பீர்கள். இந்த உலகத்தையே உண்டு பண்ணினது தேவன் தான் ஐயா. நீங்கள் மரத்தை நட்டாலும் நிலத்துக்குள்ளே வேர் போகணுமென்றாலும் நீங்கள் கிணத்துல உள்ள தண்ணியை இறைக்கிறண்டாலும் வானத்தில் இருந்து தேவன் வளர்த்த பலனியை திறந்து ஆசீர்வாதித்தால் தான் ஆசீர்வாதம். சரிதானே? இப்போ 1 ஏக்கர் வயலை விதைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் 30 மூடையை விதைச்சி 30 கூட வெற்ற இல்லை. சரிதானே? விதைக்கல 1 ஏக்கருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நெல்லைத்தான் விதைப்பீர்கள். அந்த நெல்லை 30 மூடையா 25 மூடையா அறுவடை செய்கிறதுக்கு பெருக்கி கொடுக்குறது தேவனையா. நீங்கள் பசலை போட்டாலும் சரி, பசலை போராட்டிக்கும் சரி, இயற்கையினுடைய சீர்திருத்தத்தை சரியான நிலையில் தருகிறதான் தேவன். அவர் தான் இயேசு கிறிஸ்து. புரிஞ்சு கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் தேவனை பற்றி இந்த 40 நாடுகளை கதைக்கும் பொழுது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பரத்தில் பரமபிதா இல்லை என்று சொன்னால் இங்கே ஒன்றும் வேலைக்காகாது. ஆனாலும் கூட இன்றைக்கு நீங்கள் உலகத்தை பார்த்தீங்கன்னு கேட்டால் உலகம் எங்குமே கடவுள் இல்லை என்ற மனிதர்கள் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள். கடவுள் இருக்கென்று சொல்கிறவர்களை பார்க்கிலும் இல்லை என்று சொல்லுகிற மனிதர்கள் அநேகம் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு விடயங்களிலும் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 10 பேரோட வேலை செய்கிறேன்னு கேட்டால் நான் ஒருவன் தான் கடவுளை பற்றி சொல்லுவேன். அவங்களுக்கு கடவுளை பற்றி சொன்னாலே பிடிக்காது. என்னோட வேலை செய்ய முழு பெரும் வெள்ளத்தோடு பிடிக்காது. ஆனாலும் கூட தேவன் இரக்கமாக வேலை நேரம் 4 மணியாக முடிகிறது. முதலாளியின் இதயத்தில் தேவன் இடம் பிடிச்சி நான் அந்த நேரத்துக்கு முடித்து ஆராதனையை போக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதே தேவனுடைய பெரிய கிருபை. உங்களுக்கு தேவன் நீங்கள் தேடுகிற போது தான் தேவன் எப்படியானவர், அவர் என்ன செய்வார், எப்படிப்பட்ட தேவன் என்று சொல்லி நீங்கள் இயேசு கிறிஸ்து அறிஞ்சு கொள்ள முடியும். இப்போ நீங்கள் ஒரு சிலை அலங்காரிப்பு நிலையத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். அங்கே போயிட்டு நீங்கள் வெளியாக நின்று கொண்டு நல்லா இருக்குது, படங்கள் நல்லா இருக்குது, அங்கே போய் அவர்களிடத்தில் சொல்லி இப்படி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது அவர்கள் நீங்கள் அழகாக வெட்டும் பொழுது நீங்கள் நினைத்ததை விட அவர்கள் வரும்போது என்ன நினைப்பீங்க? இந்த சிலை அலங்காரிப்பு நிலையம் ரொம்ப நல்லது, நல்ல அழகாக வெட்டி இருக்கிறார்கள் என்று சொல்லுவீர்கள். அதே போல தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் உள்ள வரவொரு இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து நீங்கள் ஆராதனை நேரத்தில் அமர்ந்திருந்து அங்கு நடக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பாடல்கள், சங்கீத வாசிப்புகள், அதே மாதிரி ஜெபங்கள், அதே போல் பிரசங்கங்கள், இதுகளையெல்லாம் அதே போல் திருவிருந்துகள், இதுகளெல்லாம் நீங்கள் கடந்து போகும் பொழுதுதான் அது உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். வெளியால் நின்று வேடிக்கை பார்த்தால் ஒரு நாளும் எந்த விதத்திலையுமே நாங்கள் முன்னுக்கு போக முடியாது. நான் தேவனை பற்றி சொல்லுகிறேன். மனிதர்களை பற்றி பேசுவதற்கு பெரிய அளவில் மெனக்கெட தேவையில்லை. மனிதர்களை பற்றி பேசுவதற்கு உலகத்தில் எவ்வளவோ பேர் பேசிக்கொண்டு போகிறார்கள்.
பேசுகிறவர்களை விட உலக காரியங்களையும் உலக மனிதர்களை பற்றி பேசுகிறவர்களையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் என்னுடைய வன்னிமலை தொலைக்காட்சியில் வெயில் காலம் வர தொடங்கியது. நான் இனி வருகிற நாட்களில் இடங்கள் எல்லாம் எடுப்பேன், இடங்கள் எல்லாம் காட்டுவேன். ஆனால் என்னுடைய முழுக்க இயேசு கிறிஸ்துடைய காரியத்தோடு தான் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அது உங்களுக்கு நலமாக இருக்குது. அதே போல் நீங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல ஒரு காலநிலை என்று சொன்னால் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ரைட்டு வெளியால் போகலாம், 4 இடங்களை பார்க்கலாம் கொள்ளலாம் என்று சொல்லி நினைப்பீர்கள். அது நல்லதாக இருக்கும். ஆனால் தேவனுடைய பக்கம் லேசாய் உங்களுடைய முகங்களை காட்டுங்கள். தேவன் அப்பொழுது உங்களுக்கு சுகத்தை தருவார். அதே போல் எனக்கு நேற்றில் முந்தின தினத்தில் ஒரு அண்ணாஞ்சியம் விழுந்து எடுத்திருந்தார். ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்குது. இந்த ஆக்சிடெண்ட்டில் மிக ஒரு பாரதூரமான இழப்பு ஒன்று நடந்திருக்குது. கடைசி கட்டத்தை எட்டி கொண்டிருக்கிறார். அது ஒரு வாலிப பிள்ளை. அவர் தான் டிரைவிங் பண்ணியிருக்கிறார். டிரைவிங்கில் நடந்திருக்குது. நீ அதற்காக ஜெபிச்சு கொள்ளன்னு சொல்லி என்னிடத்தில் போனில் அவர் எப்போதும் பேசுவார். அதை போன வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ எனக்கு தெரியப்படுத்தியிருந்தார். தேவன் நிச்சயமாக அந்த பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை உண்டு கொள்வார் என்று நான் விசுவசிக்கிறேன். அதே போல் நீங்களும் வாகனம் வைத்திருக்கிற நீங்கள் யூரோப்பில் வருடம் ஒன்றுக்கு 15,000 ஆக்சிடெண்ட்டுகள் நடக்குது என்று சொல்லி கருத்து கணிப்பு சொல்லியிருக்குது. விடுமுறை காலம் வருகிறது. வாகனங்களில் நீங்கள் எங்கு பிரயாணப்படும் பொழுது மிக கவனமாயிருங்கள். அதே போல் உங்களுடைய வாகனங்களுக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். எங்கும் அதிகமாக கேமராக்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரான்சிலும் கூட விபத்துகளை தவிர்ப்பதற்காக அதுகளை உங்களுடைய கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போல் ஓடிக்கொண்டு நீங்கள் போனவர்களில் பேசினாலோ இல்லது நீங்கள் வெளிப்போடாமல் இருந்தாலோ உடனடியாக 3 பாயிண்ட்ஸ்களை எடுத்து விடுவார்கள். நானும் கூட இப்பொழுது ஒரு 3 நாள் ஒரு ப்ரோமோஷன் செய்து 4 பாயிண்ட்ஸை பண்ணலாம் என்று சொல்லி நான் நினைத்திருக்கிறேன். தேவனுக்கு சித்தமானபடி அது நடக்கும். அது தேவன் செய்வார். அதே போல் இன்றைய நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் வன்னி மலர்த்துளி யூடியூப். நன்றி, வணக்கம், நண்பர்கள், சொந்த உறவுகள் அனைவருக்கும்.